என்ன அந்த அண்ணன் பாட்டிலும் கையமா படுத்திருக்காரு. இது என்ன ரூமா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல. அண்ணா என்ன ரங்கசாமி அண்ணா, என்ன என்ன சொல்ற? என்ன தம்பி? ஏந்தண்ணா சொல்லுப்பா. என்ன என்னப்பா? என்ன தம்பி? என்ன இது ரூமா? லீவுப்பா, 4 நாள் லீவ் விட்டாங்க. ரம்ஜான் லீவ் விட்டாங்க. நான் கொஞ்சம் பாட்டில் வாங்கினா குடிச்சிட்டு இருக்கேன். ரம்ஜான் லீவ் பண்ணாங்க. என்ன பண்ண சொல்லு. இது மாதிரி என்ன பண்றது? என்ன பண்ண சொல்லு சாமி. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண வேணாம். இது மாதிரி தலைமுட்டையில என்ன பண்றது அப்புறம்? தலைமுட்டை தான் வச்சு குடிக்கலாம் அப்புறம். நான் என்ன செய்யறதுன்னா, குடிச்சீங்க ரைட்டு, கொஞ்சம் அளவா குடிச்சிட்டு நம்மளுக்கு குடும்பம் இருக்கு, புள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு, வீட்டுக்கு பணம் காசு ரைட்டு. 2 நாள் தான் நமக்கு லீவ் விட்டாங்க. ஆமா சாமி விட்டாங்க. இது மாதிரி தலைமுட்டையில வச்சுக்கிட்டு உனக்கு 2 நாள் விட்டாங்க, 3 நாள் விட்டுறான்பா. நாம குடிச்சுட்டு தான் படுப்பான். நான் என்ன பண்றது அப்புறம்? அப்படிலாம் இருக்காதுண்ணா, உடம்பு வீணா போயிடும்னா. சாப்பிட மாட்டேங்க. எனக்கு ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டேது? நீ என்ன பாக்குற? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. நாங்க இருக்கோம்னா நம்ம கூட இருந்தாக்க இப்படிதான் சொல்லணும். ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. 10 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்க கிராம்ஸ் சொல்றீங்க. ஆமா. அப்ப டெய்லி 20 கிராம்ஸ்னா குடிக்கிறோம். சரி, ஒரு வார்த்தைக்கு 2 நாளைக்கு ஒரு டைம்னு வச்சுக்கீங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் 20 கிராம்ஸ். மண்டை சூடாது, மண்டை சூடாது, மண்டை சூடாகுது. அப்ப எவ்வளவு வருது? நீங்களே ஓகே, எவ்வளவு வருதுன்னு நீங்களே சொல்லுங்க. நான் ஏத்துக்க மாட்டேன்பா. நீ மண்டை சூடாத்துற, நான் மண்டை சூடாகுது. தம்பி இந்த மாதிரிலாம் எனக்கு பேச வந்தா மண்டை சூடாகுது. நான் போறேன் ரூம் வேணா காலி பண்ண சொல்லு. காலி பண்ணிட்டு போறான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா அப்புறம் எல்லாம் இல்ல வேற வேணாம். மண்டை வேணும் தானே. நாங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நல்லது எனக்கு வந்து யாரும் சொல்லணும். கோயிச்சிக்காத மண்டை சூடாகுது. நான் கோயிச்சிக்காத சாமி, எதுவும் கோயிச்சிக்காதீங்க. சரி வா உட்காருங்க. இதுக்கப்புறம் என்ன கேக்குறது? உன்கிட்ட பேசுறது ஒன்னும் பேச. இதுக்கப்புறம் என்ன விட்ட பேசுறது? சரி இங்க வானா, இங்க வானா நின்று. இதுக்கப்புறம் என்ன சொல்றேன்? நான் வந்து ஒரு தம்பி மாதிரினா. தம்பி எல்லாம் தம்பிதான். ஆனா நீ சொன்னது என்ன சொல்றேன், நமக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இல்லம்மா, இதுக்கப்புறம் சொல்லிவிட்டா நான் போறேன். தலைவன் எங்க இருக்கு? போர்வை எங்க இருக்கு? போர்வெல்லாம் நான் எடுத்து தரேன். போர்வை இன்னும் ஒரு நாள் வேணாம். இதுக்கப்புறம் நான் வந்து சுட்டு அவ்வளவுதான். நிறைய ரூம் இருக்குப்பா. தம்பி சொல்றேன் கேடு. இதுக்கப்புறம் ரூம் எல்லாம் ஏகப்பட்டது பேர் வரும். கோச்சியாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி சரி வாங்க வாங்க ப்ளீஸ்ண்ணா. என்ன யாருமே கேளுக்க, நீ அந்த பூஜை கேளுக்க. சரி ஒண்ணு நான் அந்த மாதிரிலாம் சொல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க உடம்புக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்க குடிக்கிறா. பிடிச்சிருக்கு ரைட்ண்ணா. சரி ரூம்ல 10 பேர் வருவாங்க எல்லாம் பண்ணாங்க. யாருன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு ஆளுக்கு கெட்ட போயிருவாங்க. அவங்களும் அது மாதிரி என்ன பார்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் நான் சொல்லல. இப்ப நீங்க இது பண்றீங்க, இன்னொரு ஆள் என்ன பண்ண, அந்த ஆளு இது மாதிரி பண்ணுங்க, அந்த ஆளு கேட்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு எப்பா அதுக்கு எல்லாரும் நான் உண்மை. இல்ல நான் 15 வருஷம் ஆச்சு துபாய் வந்து. உங்களை எதுவும் சொல்லனா. இப்ப வந்து யாரும் 15 வருஷம் ஆச்சு துபாய் வந்த நாட்டுல நமக்கு புள்ள நீங்க 15 வருஷம் ஆச்சு வந்துடணும். நீ அது புதுசா கேள்வி கேட்ட. புள்ளு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு. அது அப்புறம் 15 வருஷம் துபாய் வந்து புதுசா கேள்வி கேட்டா ப்ளீஸ் நான் போவாதண்ணா, சொல்றது கேளுண்ணா. நீ படுங்க, ரெஸ்ட் எடுங்க. உடம்பு பாத்துங்க, இன்னும் ஒரு நாள் லீவ் இருக்கு. உடம்பு பாத்துங்க, ரெஸ்ட் எடுங்க. வேலையே கஷ்டமா இருக்கு. வேலையே கஷ்டமா இருக்குங்க. டெய்லி வந்து தம்பிகிட்ட சொல்றியா? நான் தம்பி தலைவன் சுட்டுட்டாப்பா. போவாண்ணா. ஏன்னா 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 போவாண்ணா. ஏன்னா ஏன்னா போவோம்னா ஏன்னா போவோம்னா